வெல்கம் டு அவர் சேனல் எலக்ட்ரிக்கல் குரு தமிழ். நம்ம இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பவர் சிஸ்டம் அனாலிசிஸ் சப்ஜெக்டில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். நிறைய ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி பவர் சிஸ்டம் அனாலிசிஸில் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். இனிமேல் வரக்கூடிய காலங்களில் ஒரு டாப்பிக்லேயே ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க போகலாம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, தேர்ட் யூனிட்ல சிமெட்ரிக்கல் ஃபால்ட் கரண்ட் கண்டுபிடிக்கிற ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ப்ராப்ளம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் டவுட்டை உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணி விடுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதான் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, சிங்கிள் லைன் டயக்ராம் வரைஞ்சிடணும். ஓகேங்களா? அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன காம்பனண்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த காம்பனண்ட்டை ஃபுல்லாமே பெர் யூனிட்டுக்கு மாற்றிட்டு அதை வச்சு நம்ம சிங்கிள் லைன் டயக்ராம் வரையணும். ஸோ சிங்கிள் லைன் டயக்ராம் வரைகிறதுக்கு நம்மளுக்கு பேஸ் எம்பிஏ பேஸ் கேவிஏ வேணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, அந்த பேஸ் எம்பிஏ பேஸ் கேவிஏ நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். ப்ராப்ளத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே, கொடுக்கல அப்படின்னா நம்மளால தான் எடுத்துக்கணும். பார்த்தீங்க அப்படின்னா 5 MVAன்றது எம்பிஏ பேஸ்ன்னு எடுத்திருக்கேன். 6.6 KVA நான் பேஸ் கேவிஏன்னு எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, டயக்ராம் இவங்க கொடுக்கல. ஸோ நம்மளா தான் இந்த ப்ராப்ளத்தை படித்து பார்த்து டயக்ராம் வரைய போகிறோம். ஸோ இந்த டயக்ராம் எப்படி வரைஞ்சிருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொடுத்துருக்காங்க 3 phase 5 MVA 6.6 KV alternator, the reactance of 8% is connected to a feeder. ஓகேங்களா? ஒரு ஜென்ரேட்டர் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு ஃபீடர்ல கனெக்ட் ஆகுது. அந்த ஃபீடரோட இம்பிடன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. த்ரூ ஏ ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், ஒரு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் மூலமா என்ன செய்யுது அப்படின்னம்னா ஃபீடர்ல போய் கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் நம்ம இங்கே வரைஞ்சிருக்கோம். திஸ் இஸ் ஏ ஜென்ரேட்டர் விச் இஸ் கனெக்டட் டு தி ஃபீடர் த்ரூ ஏ டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேங்களா? ஸோ ரேட்டிங்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த ரேட்டிங்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னம்னா எடுத்தீங்க எழுதியாச்சு. ஓகேங்களா? ஸோ என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா, ஜென்ரேட்டருக்கு ரேட்டிங் எழுதிட்டோம், டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே எழுதியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு ஃபால்ட் அக்கர் ஆகுது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபீடரில் 15 கிலோமீட்டர். ஓகேங்களா? அந்த 15 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஃபால்ட் அக்கர் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே நம்ம டினோட் பண்ணிட்டோம். இந்த 6.9 கேவிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ப்ராப்ளத்துலேருந்து பின்னாடி நான் யூஸ் பண்ணியிருப்பேன், என்னன்றதை சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பண்ண வேண்டியிருக்கோம் அப்படின்னம்னா, இங்கே 3 காம்பனண்ட் இருக்குது, ஜென்ரேட்டர், டிரான்ஸ்ஃபார்மர் அண்டு ஃபீடர். இந்த மூணையுமே என்ன பண்ணணும் அப்படின்னா பெர் யூனிட்டுக்கு மாற்றணும். வி நோ த ஃபார்முலா. ஸோ நம்ம ஜென்ரேட்டருக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா பெர் யூனிட் ஃபார்முலா போடுறோம். என்ன வரும் அப்படின்னம்னா, இஜெட் பெர் யூனிட் நியூஸ் ஈக்குவல் டு இஜெட் பெர் யூனிட் கிவன் இன்ட்டு கேவிஏ கிவன் பை கேவிஏ நியூ இன்ட்டு எம்பிஏ நியூ பை எம்பிஏ கிவன். ஓகேங்களா? ஸோ இந்த 0.08 எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னம்னா இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஜென்ரேட்டரோட கிவன் வேல்யூ அதுக்கு என்ன பண்ணியாச்சுன்னா இங்கே போட்டாச்சு. இன்ட்டு ஜென்ரேட்டரோட கிவன் கேவிஏ. ஓகேங்களா? ஸோ ஜென்ரேட்டரோட கிவன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6.6. ஸோ அதையும் போட்டோம். டிவைடட் பை கேவிஏ நியூ பார்த்தீங்க அப்படின்னம்னா இங்கே நம்ம வச்சுருக்கோம். ஓகேங்களா? பேஸ் அந்த வேலையை போட்டாச்சு. எம்பிஏ கிவன் எம்பிஏ நியூ பார்த்தீங்க அப்படின்னா இதாக இருக்குது பேஸு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்பிஏ கிவன் ஆல்சோ 5 பார்த்தீங்க அப்படின்னம்னா இங்கே ஜென்ரேட்டரில் இருக்குது. ஸோ சால்வ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னம்னா 0.08 J பெர் யூனிட். ஓகேங்களா? இதே மாதிரி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மரோட எல்டி சைடு. ஓகேங்களா? எல்டி சைடுங்கும் போது நம்ம டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் பாருங்கள், இதுதான் நம்மளோட எல்டி சைடு. இது பார்த்தீங்க அப்படின்னம்னா ஹச்டி சைடு. ஏன் நம்ம ஹச்டி சைடு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பக்கம் வோல்டேஜ் பார்த்தா நம்மளுக்கு 6.6, இந்த பக்கம் 33 இருக்குது. ஸோ இதுதான் கம்மியாக இருக்குது. ஸோ இதான் எல்டி, இதுதான் ஹச்டி. ஓகேங்களா? இந்த சேம் ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா டிரான்ஸ்ஃபார்மருக்கு 0.083 பெர் யூனிட் அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னம்னா வி கம்ப்ளீட்டடா என்ன கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜென்ரேட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், டிரான்ஸ்ஃபார்மர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபீடர் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபீடருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்னன்னா அவங்க ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.12 ப்ளஸ் ஜே 0.48 ஓம் பர் பேஸ் பர் கிலோமீட்டர். ஓகேங்களா? 1 கிலோமீட்டருக்கு தான் இந்த வேல்யூ. ஓகேங்களா? நம்மளுக்கு எவ்வளோ இருக்குன்னா மொத்தம் 15 கிலோமீட்டர் இந்த லைன் ட்ராவல் ஆகி போகுது. ஸோ அப்படின்னா டோட்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா திஸ் வேல்யூ இன்ட்டு 15. ஓகேங்களா? அந்த பார்த்தீங்களா? ஸோ அந்த வேல்யூ என்ன பண்ணிக்கணும், 15ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணால் இதுதான் பார்த்தீங்கன்னா
இஜெட் ஆக்சுவல். ஓகேங்களா. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ண மாட்டாங்கன்னா இது வந்து 15ஆல் மல்டிப்ளை பண்ண மறந்துடுவாங்க. ஓகேங்களா. ஸோ நீங்கள் என்ன பண்ணிடாதீங்கன்னா மறந்துடாதீங்க. ஸோ 15ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ ஏன் 15ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம்னா ஃபால்ட் வந்து 15 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கிறதுனால. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னம்னா இதான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ என்ன பண்ணுறோம்னா ஜென்ரேட்டர் முடிச்சிட்டோம், டிரான்ஸ்ஃபார்மர் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் எங்கே பண்ணோம் இந்த ஃபீடர் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த எம்பிஏ பார்த்தீங்க அப்படின்னம்னா ப்ராப்ளத்தில் எங்கேயுமே மாறவே மாறாது. ஓகேங்களா. எம்பிஏ நியூ வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே மாறாது. பட் இந்த கேவிஏ நியூன்றது பார்த்தீங்க அப்படின்னம்னா எப்போ நீங்கள் வந்து ஒரு காம்போனன்ட் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மரை தாண்டி இங்கிட்டிருந்து இங்கே தாண்டி போய் நீங்கள் அந்த டிரான்ஸ்ஃபார்மரை தாண்டி கண்டுபிடிக்கிறீங்களோ அந்த காம்போனண்ட்டுக்கு என்ன பண்ணிடும் அப்படின்னம்னா அந்த கேவிஏ வேல்யூ வந்து மாறிடும். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ பேஸ் கேவிஏ பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மர் செய்யும்போது என்ன போட்டிருப்பீங்க அப்படின்னம்னா 6.6 தான் போட்டிருப்பீங்க. அதே 6.6 எங்கே வராது அப்படின்னம்னா இந்த டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு வராது. தட் மீன்ஸ் இந்த ஃபீடருக்கு வந்து வராது. ஏன்னா இந்த ஃபீடர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா டிரான்ஸ்ஃபார்மரை தாண்டி இருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட பர்பஸ் என்ன அப்படின்னா ஸ்டெப் அப் ஆர் ஸ்டெப் டவுன் தி வோல்டேஜ். ஓகேங்களா. ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கேவிபி நியூ வந்து கண்டுபிடிக்கணும். எப்போ கண்டுபிடிக்கணும்னா டிரான்ஸ்ஃபார்மரை தாண்டி ஒரு பேராமீட்டர் வருதுனாலே கேவி நியூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் ஃபார்முலா கேவி ஓல்டு இன்ட்டு ஹச்டி சைட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் டிவைடட் பை எல்டி சைட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேங்களா. ஸோ இந்த கேவி ஓல்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா இப்போ பழசில் என்ன கேவி யூஸ் பண்ணியிருக்கோம் 6.6. நான் இங்கே இன்னொரு எழுதுறேன், இங்கே பார்த்துக்கோங்க. பழசு வந்து நம்ம 6.6 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்ட்டு ஹச்டி சைடில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 33 இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஹச்டி சைட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து 33 டிவைடட் பை எல்டி சைடு பார்த்தீங்கன்னா 6.6. ஓகேங்களா. 6.6 பார்த்தீங்கன்னா இது தானே செஞ்சிருவோம்னா கேன்சல் ஆயிரும். ஸோ கேவி நியூ பார்த்தீங்கன்னா 33 அதான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதான் நம்மளோட ஃபார்முலா ஃபார் டிரான்ஸ்மிஷன் லைனு. இஜெட் ஆக்சுவல் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம இங்கே கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த வேல்யூத்துக்கு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இஜெட் ஆக்சுவலுக்கு போட்டுடலாம். கேபி ஸ்கொயர் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் சொன்ன மாதிரி 33. ஓகேங்களா. இன்ட்டு எம்பிஏ. எம்பிஏ வந்து உங்களுக்கு வந்து எப்பயுமே மாறாது. சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா அந்த சிங்கிள் லைன் டயக்ராம் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ண போகிறோம். இதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சிங்கிள் லைன் டயக்ராம். ஓகேங்களா. ஜென்ரேட்டரு. ஓகேங்களா. இது வந்து ஜென்ரேட்டரோட இம்பிடன்ஸு. இது பார்த்தீங்க அப்படின்னம்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்மரோட இம்பிடன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் லைனோட இம்பிடன்ஸ். ஓகேங்களா. இந்த மூணும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னம்னா சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ரெடியூஸ் பண்ணுறோம். மூணையுமே என்ன பண்ணிக்கிறோம்னா ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஓகேங்களா. ஸோ இந்த டயக்ராம் தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வரையணும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தெவெனின்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்யூட். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வோல்டேஜ் சோர்ஸு சீரீஸ் வித் ஒன் இம்பிடன்ஸ். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஃபால்ட் கரண்ட் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஎஃப் பெர் யூனிட் ஈக்குவல் டு இ தெவெனின் பை இசட் தெவெனின். ஓகேங்களா. இந்த இ தெவெனின் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ப்ராப்ளமில் கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அசியூம் பண்ணிக்கணும் 1 ∠0. இந்த இசட் தெவெனின்றது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மேலே கால்குலேட் பண்ணி வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த வேல்யூ தான் பார்த்தீங்கன்னா உங்களோட இசட் தெவெனின். ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் அதை சப்ஸ்டிட் பண்ணுறோம். பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா இந்த மாதிரி வந்து ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் ஃபார்மெட்டில் கிடைச்சிருக்கு. நீங்கள் கால்குலேட்டரில் ரெக்டாங்கிள் டு போலார் கன்வெர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபால்ட் கரண்ட். நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னம்னா ஆக்சுவல் ஃபால்ட் கரண்ட் வேணும். ஆக்சுவல் ஃபால்ட் கரண்ட்டுக்கு ஃபார்முலா என்னன்னா ஐஎஃப் இன்ட்டு ஐபி. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது ஐஎஃப் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நீட் டு கால்குலேட் பேஸ் கரண்ட். பேஸ் கரண்ட்டுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். எம்பிஏபி டிவைடட் பை √3 இன்ட்டு கேவிபி. நம்ம சொல்லியிருக்கோம் எம்பிஏ மாறவே மாறாது. ஸோ எம்பிஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே 5 தான். √3க்கு √3 தான். இந்த கேவி மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னம்னா ஃபால்ட் எங்கே அக்கறை இருக்கோ அந்த இடத்துல கேவி போடணும். பட் நம்மளுக்கு இங்கே ஃபால்ட் எங்கே அக்கறை இருக்குன்னா ஃபீடரில் அக்கறை இருக்குது. அங்கே கேவி பார்த்தீங்கன்னா 33. நம்ம இந்த ப்ராப்ளத்துக்கு அதை சப்ஸ்டிட் பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளத்தில் நான் சொல்லியிருந்தேன், அண்டர்லைன் பண்ண சொல்லியிருந்தேன், ஃபால்ட் கரண்ட் அட் 6.9 கேவி தான் நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னம்னா கேவிக்கு வந்து 6.9 தான் நம்ம இங்கே போடணும். போட்டால் பேஸ் கரண்ட் பார்த்தீங்கன்னா 0.418 நம்மளுக்கு இங்கே கிடைக்குது. அதே மாதிரி இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஐஎஃப் ஆக்சுவல் ஈக்குவல் டு ஐஎஃப் இன்ட்டு ஐபி. ஓகேங்களா. ஸோ ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா டோட்டல் கரண்ட் வந்து 2.13 கிலோ ஆம்பியர். திஸ் இஸ் அவர் ஃபால்ட் கரண்ட். ஓகேங்களா. இதுதான் ஃபால்ட் கரண்ட் ஃபார் 6.9 கேவி. இந்த ப்ராப்ளத்தில் கேட்டிருந்த 6.9 கேவிக்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா இதுதான் வந்து
ஃபால்ட் கரண்ட். ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட் பண்ற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 33ன்னு போட்டுருவாங்க. ஓகேங்களா? எல்லா ப்ராப்ளத்தையும்